அடிமுறை பகுதி எப்படி பண்ற சின்ன வீடியோ பதிவை பார்க்கலாம். இது ஒரு தொழில்முறை கலை பயிற்சி. தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியால் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு கல்லூரி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஏழாம் கட்டத்தில் உள்ள அமத்து நிலை சுவடு ஒரு முக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். லெமுரியா பயிற்சி பள்ளியிலிருந்து சங்கரி. இன்னைக்கு நம்ம ஏழாம் கட்டத்தில் உள்ள அமத்து நிலை சுவடு ஒரு முக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல சமநிலை வரும். அப்படியே தயார் நிலை வந்துட்டு முதல் கவுண்டிங் பின்பக்கமாக திரும்பி வலது கையால் தடை பண்ணி இடது கையால் குத்து பண்ணி இரட்டை தடை பண்ணுறோம். மறுபடியும் முன்பக்கமாக அதே மாதிரி இடது கை தடை வலது கை குத்து இடது கை வச்சு இரட்டை தடை பண்ணுறோம். மறுபடியும் அப்படியே நின்ன இடத்துல பிளாக் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய வலது காலை முன்னாடி வச்சு அப்படியே ஒரு முன்செவி முண்டா கொடுக்குறோம். மறுபடியும் பிளாக் பண்ணி குத்து பண்ணுறோம். இப்போ அப்படியே பின்பக்கமாக திரும்புகிறோம். பிளாக் பண்ணி கால் எடுத்து வச்சு குத்தி அப்படியே ஒரு பின்முண்டா கொடுக்குறோம். முதுகுக்கு பின்னாடி கோரி ஒரு அமத்து பண்ணுறோம். மறுபடியும் இப்போ அதே மாதிரி கால் எடுத்து வச்சு பின்முண்டா கொடுக்குறோம். அப்படியே முதுகுக்கு பின்னாடி காலை வச்சு கோரி ஒரு அமத்து பண்றோம். இதுதான் நமக்கு அமத்து நிலை சுவடில் உள்ள ஒரு முக்கு. இதை பார்த்து பயிற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரி, இந்த அமத்து நிலை சுவடை நம்ம மெதுவாக நம்ம கற்றுக்கக்கூடிய வடிவில் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் வேகமாக செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட்ல சமநிலையில் நிற்கிறோம். विश्वपालक शक्ति चैत सैनिक रक्ष सक्र मोक्ष शुक्र लक्ष्य सक्र सैनिक राज रूपक राज वंशक. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். லெமுரியா தர்கா பயிற்சி பள்ளியிலிருந்து ரிஷான். நம்ம இப்போ தொடர்ச்சியா நிறைய லேர்னிங் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இதுல இன்னும் ஆழமா எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் கிரவுண்ட் கிளாஸ்ல எல்லாம் நீங்க சேர்ந்து படிக்கலாம். அதுக்கு கீழே உள்ள நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.